டென்னிசி தமிழ் சங்க உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்குறளை தொகுத்து வழங்குவது லோகஸ்ரீ கர்ணன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் குறளின் எண் 614. அதிகாரம் ஆள்வினையுடைமை, பால் பொருட்பால். குறளை ஒருமுறை பார்ப்போமா? தாழாண்மை இல்லாதவன் வேளாண்மை பேடிகை வாழாண்மை போல கெடும். தாழாண்மை இல்லாதவன் என்றால் விடாமுயற்சி அல்லது உழைப்பு இல்லாதவன் ஆவான். வேளாண்மை என்பது பிறருக்கு உதவும் பண்பு அல்லது உபகாரம். பேடிகை என்பது கோழை அல்லது போர் செய்ய அஞ்சுபவர். வாழாண்மை என்பது கையில் வாள் ஏந்தி போரிடும் வீரன் என்பதாகும். குறளின் பொருளை பார்ப்போமா? விடாமுயற்சி மற்றும் உழைப்பு இல்லாத ஒருவன் பிறருக்கு உதவி செய்ய நினைப்பது ஒரு பேடியின் அல்லது கோழையின் கையில் இருக்கும் கூர்மையான வாளை போன்றது. போர் என்று வரும்போது அவனால் அந்த வாளை பிடித்து போர் செய்ய முடியாமல் அது வீணாவதைப் போல சோம்பேறியின் உதவி செய்யும் எண்ணமும் செயலற்று வீணாகி விடுகிறது. குறளை மீண்டும் ஒருமுறை பார்ப்போமா? தாழாண்மை இல்லாதவன் வேளாண்மை பேடிகை வாழாண்மை போல கெடும். நன்றி, வணக்கம்.